மாணிக்கவாசகர் குருவை தேடி திருப்பெருந்துறைக்கு வருவார். அந்த குருவை பார்த்த மகிழ்ச்சியில் ஆடுவார், பாடுவார், மகிழ்ச்சியில் ரொம்ப மூழ்கி இருப்பார். ஒரு நாள் குரு கைலாயம் செல்லணும் கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அவரை பின்தொடர்ந்து அவருடைய சீடர்களும் போவாங்க. கோயில் குளத்துல ஒரு தீப்பிழம்பு தோன்றும். அதன் மூலயமா என்னை அடையலான்னு சொல்லிட்டு நிற்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு மறைஞ்சிடுவாரு. ஆனால் மாணிக்கவாசகரால் நிற்க முடியாது. அவர் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு, அழுவாரு, கதறுவாரு. ஆனால் குரு நீ என்னை தில்லையில சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார். குரு இருந்த மரத்தடியில் அவருடைய பாதத்தை எல்லாரும் வணங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தீப்பிழம்பு தோன்றும். அதில் எல்லா சீடர்களும் உள்ளே புகுந்து சிவனை அடைஞ்சிருவாங்க. ஆனால் மாணிக்கவாசகரால் மட்டும் அடைய முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே ரொம்ப கதறுவார், அழுவார், ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேனே வருத்தப்படுவார். உடனே போய் அவருடைய குரு இருந்த அந்த பாதத்தை தொட்டு ரொம்ப அழுவார். அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வரும், குரு தான் நம்மளை தில்லையில் சந்திக்க சொன்னாருன்னு. உடனே தில்லை என அழைக்கப்படும் சிதம்பரத்தை நோக்கி புறப்படுவார்.